ஒசூரில் இன்று மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. 24,307 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். தாம் நினைத்திருந்தால் குடியரசுத் தலைவர் ஆகியிருக்கலாம் என ராமதாஸ் பேச்சு. எல்லா பிரதமர்களும் தனக்கு நண்பர்களாக இருந்தும் தாம் பதவியை விரும்பவில்லை என கருத்து. நான் நினைச்சிருந்தேன்னா பிரசிடென்ட்டாகவே ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். எல்லா பிரதமரும் எனக்கு நண்பர்கள். மோடி வந்தானே என்னை கட்டி பிடிச்சுவார். இப்போ சேலத்தில் மோடி பிரதமர், நம்ம பிரதமர். ஆனால் நான் எந்த பதவிக்கும் எனக்கு எதுவும் வேணாம். அன்புமணிக்கு ராமதாஸ் விதித்த 2வது காலக்கெடுவும் முடிந்தது. அன்புமணி நீக்கப்படுவாரா என்பது குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் ராமதாஸ். ஐசியூவில் இருப்பது அதிமுக அல்ல, திமுக தான் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக பரப்புரை கூட்டத்தை கலைக்கவே ஆம்புலன்ஸ் அனுப்பியதாக மீண்டும் குற்றச்சாட்டு. அதிமுக ஐசியூவில் இருக்குதான். அதிமுக ஐசியூவில் இருக்குது. திமுக தான் ஐசியூ போயாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பேஷண்ட் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க. அந்த வெண்டிலேட்டர் அது இருக்கின்ற வரை அந்த உயிர் இருக்கும். வெண்டிலேட்டர் எடுத்தா உயிர் போயிடும். இன்னும் 7 மாசம் இருக்குது. மக்கள் அதிகாரத்தை படிக்க. அடுத்த கட்ட திட்டம் குறித்து காலம்தான் பதில் சொல்லும் என்று செங்கோட்டையன் விளக்கம். எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் மாபெரும் வெற்றி என்று ஆர்.பி. உதயகுமார் விமர்சனத்திற்கு பதில். எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்பதுதான். ஊர் ஒன்று கூடினால்தான் தேர் இழுக்க முடியும். நாம் எல்லோரும் இணைந்தால் வெற்றி என்பதை மட்டுமல்ல, மாபெரும் வெற்றி ஈட்ட முடியும். பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் 68வது நினைவு தினம் அனுசரிப்பு. தமிழ்நாடு அரசு சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். நாடு தழுவிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அடுத்த மாதம் தொடங்கும் என தகவல். மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் டெல்லியில் ஆலோசனை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம். ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்தவும் சாலையை சீரமைக்கவும் கோரிக்கை. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் பரவலாக மழை. கடும் வெயில் கொளுத்தி வந்த நிலையில் திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் தவிப்பு. கிட்டத்தட்ட எனக்கு அரசரடியில் இருந்து நம்ம அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு வர வரைக்கும் கிட்டத்தட்ட 3 hours ஆயிடுச்சு சார். மேம் எனக்கு ஆஃபீஸ் ஆமாம், பாலம்லாம் ரொம்ப அது பாலம்லாம் இன்னும் கட்டாமல் இருக்கிறதுனால தண்ணி ஆங்காங்கே தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டு ரொம்ப மக்களுக்கு இடையூறாக இருக்குதுங்க சார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சாதி வன்மத்துடன் செயல்படும் பள்ளி ஆசிரியர்களை உடனடியாக இடம் மாற்றம் செய்ய வேண்டும். பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அதிரடி உத்தரவு. வாக்கு திருட்டு, பாஜக பதவி விலகு என்ற முழக்கத்தை முன்வைத்து தீவிர பிரச்சாரம் செய்ய காங்கிரஸ் திட்டம்.
வியத்தகு வழிகளில் மக்களிடம் கொண்டு செல்லும் என்று ராகுல் காந்தி உறுதி. திருப்பதி திருமலையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. தரிசனம் செய்ய கோயிலுக்குள் செல்ல முடியாமல் தவித்த பக்தர்கள். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி அபார வெற்றி. ஐக்கிய அரபு அமீரகம் அணியை எளிதில் வீழ்த்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.